Progress. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் படிக்கிறாங்க அப்படின்னா நான் அந்த கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், எல்லாத்தோட முதன்மையாக வரணும், எல்லாத்தோட நம்பர் 1 படிக்கணும் அப்படின்னு யாருக்கு அந்த ஒரு போட்டி தேர்வு அல்லது ஒரு போட்டியில் ஜெயிக்கணும், ஒரு போட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டாக வரணும், ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வரணும், அப்படி ஒரு எண்ணங்கள் யாருக்கு அதையும் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா யாருக்கு 4ஆம் பாவகாதிபதி 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்குதோ. ஏன்னா 6ஆம் பாவகம் என்பது லக்னத்துக்கு தான் அது 6ஆம் பாவகம். 4ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவம்? 3ஆம் பாவம். அதிக முயற்சி போட்டு அதிக எஃபெக்ட் போட்டு ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாருக்கு அப்படின்னா 4ஆம் பாவகம் 3ஆம் பாவகம். இப்போ 3ஆம் பாவகமே நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு கடின முயற்சி, ஒரு எந்த விஷயத்தில் வெற்றி பெறுவதற்கு முதல் தன்மையாக இருக்கக்கூடியது 3ஆம் பாவம். அப்போ இந்த 3ஆம் பாவகத்தோட தொடர்பு கொண்டு கெடாமல் ஒரு நல்ல ஸ்தானத்தில் நல்ல ஸ்தான பலத்தோட யாருக்கு இருக்கோ, ஒரு நல்ல அமைப்பில் யாருக்கு இருக்கோ அவங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஒரு சிலர் ஹாஸ்டலில் படிக்க விருப்பப்படுவாங்க. ஹாஸ்டல் தான் சார் நான் படிப்பேன், ஹாஸ்டலில் விட்டால் மட்டும்தான் படிப்பு வரும். யாருக்கு சார் ஹாஸ்டல் படிப்பு ஒத்து வரும்? குழந்தைய ஹாஸ்டல் விடலாமா? ஜாதகத்தை கொண்டு வந்து கேட்கறதே அதுதான், குழந்தைய ஹாஸ்டல் விடலாமா? ஒரு சிலர் தனியாக படித்தா படிப்பே ஏறாது, கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு குரூப் சேர்ந்து படிப்பாங்க, குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த குரூப் ஸ்டடி படிப்பு யாருக்கு ஒத்து வரும்? கூட்டமாக சேர்ந்து படிக்கிறது யாருக்கு ஒத்து வரும்? ஹாஸ்டலில் படிக்கிறது யாருக்கு ஒத்து வரும் அப்படின்னா யாருக்கு 4ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவகத்தோடு சம்மந்தப்படுது அவங்க தான் குரூப் ஸ்டடி. அதாவது ஒரு தனியாக புத்தகத்தை எடுத்தால் துவக்கமே வரும். அதே 4 பேர் சேர்ந்துட்டு படிக்கிறாங்க, வாடா நீ வாடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 4 பேர் சேர்ந்துட்டு படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ சில பேர் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தால் படிப்பு போயிடும். என்னென்ன விளையாட்டு பண்ணணுமோ விளையாட்டு பண்ணிட்டு படிப்பு விட்டுருவாங்க. ஆனால் சில பேர் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாங்கன்னா தான் படிப்பு நல்லா வரும். யாருக்கு அப்படி வரும் அப்படின்னா 4ஆம் பாவகாதிபதி ஒரு ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து எண்ணிக்கிங்க 1 2 3 4 4ஆம் பாவகாதிபதி யாருக்கு 7, அதே லக்னத்துலேருந்து எண்ணிங்கன்னா 7ஆம் பாவத்தில் ராகு கேது சனியோட சேர்க்கை இல்லாமல் அதனுடைய தொடர்பு பெறாமல் சுப பலத்துடன் சுபக்கிரங்களுடைய பார்வையில் நல்ல ஸ்தான பலம், அதாவது நட்பு பெற்று நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கோ இவங்க ஹாஸ்டல் படிப்பு நல்லா வரும், குரூப் ஸ்டடி நல்லா பண்ணுவாங்க, முதன்மையான மார்க் வாங்குவாங்க. அந்த நண்பர்கள் கூட்டமே நல்ல முதன்மை மார்க் வாங்குவாங்க. புரிஞ்சுக்குங்க.